அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இனிப்பு பூந்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சீனி 1/4 கப்பில் இருந்து 1.5 கப் அளவு சேர்த்துக்கலாம். 1.5 கப்பில் இருந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிறேன். ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கவும் அப்படியே சேர்த்துட்டேன். வெள்ளை சீனி எடுத்திங்கன்னா முதல்ல கொஞ்சம் சர்க்கரையை சேர்த்து கருக்கிட்டு அதுக்கப்புறம் எல்லா சீனியும் சேர்த்து தண்ணி சேர்த்துக்கணும். நிறம் கிடைக்கும். சீனி கரைய 3/4 கப்பில் இருந்து 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். பாகு ஒரு கம்பி பதத்துக்கு காய்ச்சி எடுத்துக்கலாம். கடலை மாவு 1 கப், 3/4 கப் தண்ணி, கட்டி இல்லாமல் தோசை மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கணும். உங்களுக்கு பூந்தி பெருசாக வேணும்னா 1/4 டீஸ்பூன் அளவு சோடா மாவு சேர்த்து கலந்துக்கலாம். குறிப்பு: மாவு ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா பூந்தி கனங்கனமாக நல்லா இருக்காது. அதே மாதிரி தண்ணியாக இருந்தாலும் பூந்தி சரியாக விழுகாது. சேர்த்து பார்த்துட்டு பூந்தி சரியாக வரலைன்னா மாவு இலக்கமாக இருக்கா இல்லை கெட்டியாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு எந்த மாதிரி மாவு தண்ணியாக இருந்ததுன்னா கொஞ்சம் மாவு சேர்த்து கலந்துக்கலாம். கெட்டியாக இருந்ததுன்னா தண்ணி சேர்த்து கலந்துக்கணும். வாசத்துக்கு கொஞ்சமாக ஏலக்காய் தூள், 2 கிராம்பு வேணாலும் முணுக்கி சேர்த்துக்கலாம். பச்சை கற்பூரம் வேணாலும் சேர்த்துக்கலாம். இந்த அளவு மட்டும் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் சேர்த்துக்கிறேன். பூந்தி பொரிக்க இந்த மாதிரி ஒரு அரிக்கரண்டி எடுத்துக்கலாம். சல்லடை கரண்டி. பூந்தி பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து காய விடலாம். தீ ஒரே மாதிரி எரியணும். எண்ணெய் காஞ்சதும் பூந்தியை சேர்த்துடலாம். எண்ணெய் காஞ்சதும் இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டியில் மாவு எடுத்துட்டு மெதுவாக மாவை சுற்றி விடணும். பூந்தி சேர்த்துட்டு ஒரு 20 நொடி மட்டும் வேக வச்சா போதும். ரொம்ப வேக விட்டிங்கன்னா முருகிடும். பூந்தியை முருக வேக வச்சு எடுக்கக்கூடாது. ஒரு 3/4 பதத்திலே வேக வச்சு எடுத்துக்கணும். ரொம்ப மொறுமொறுன்னு வந்துருச்சுன்னா அந்த பூந்தியை தனியாக எடுத்து வச்சுருங்க. அது கூட சேர்த்தோம்னா மொத்த பூந்தியும் கெட்டுரும். மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று பிடிக்காமல் பூந்தி உதிரியாக வரும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு உடனே எடுத்துடலாம். இப்போ பூந்தியெல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ பொரிச்ச பூந்தியெல்லாம் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். காய்ச்சி வச்ச பாகை சேர்த்துடலாம். வெதுவெதுப்பாக இருக்கையிலே சேர்த்துக்கணும். பாகை லேசாக வெதுவெதுப்பாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து வைக்கணும். பூந்தி உடஞ்சிடாமல் கீழே கொடுத்து கிளறணும். நல்லா கிளறிட்டு சூடாக இருந்ததுன்னா ஒரு துணி வச்சு அதுக்கப்புறம் மூடி வைக்கணும். பூந்தி இந்த பாகுலே நல்லா ஊறணும். உடனே ரெடி ஆகாது. ஒரு 12 மணி நேரம் ஆகும் பூந்தி நல்லா உதிரியாக ஊறி வர. 1 மணி நேரம் இல்லைன்னா 2 மணி நேரத்துக்கு ஒரு தரம் நல்லா கலந்து விட்டு வைக்கணும். இந்த பாகுலே இந்த பூந்தி நல்லா ஊறினதுக்கப்புறம் நல்லா உதிரியாக வரும். இப்போ ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு தரம் கிளறி விடுறேன். இப்போ ஒரு 4 மணி நேரம் ஆயிருக்கு. ஒரு தரம் கிளறி வைக்கலாம். அப்பப்போ கலந்துட்டு கொஞ்சம் அழுத்தி மூடி வைக்கலாம். பூந்தி செஞ்சு இப்போ ஒரு 10 மணி நேரம் ஆயிருக்கு. அப்பப்போ கலந்துட்டு மூடி வைக்கலாம். அப்போ தான் அந்த பாகெல்லாம் எல்லா பூந்தியிலையும் சேர்ந்து நல்லா ஊறி வரும். குண்டு குண்டாக இனிப்பு பூந்தி ரெடி ஆயிடுச்சு. நல்லா உதிரியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.